பாரதி ராஜாவின் உடலுக்கு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜாவின் உடலுக்கு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், டி.ஆர். பாலு, தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். பாரதி ராஜாவின் மறைவையொட்டி திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழ் திரையுலகின் பாதையை மாற்றியமைத்து பொதுப்போக்கினை உருவாக்கிய இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு பெரும் வேதனையை தருகிறது என்று தெரிவித்துள்ளார். திரைமொழியில் தனிமொழி பேசி தனி சகாப்தத்தையே உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்டுடியோக்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்த கேமராக்கள் பாரதி ராஜா அவர்களால் கிராமங்களுக்குள் நுழைந்தன. கிராமத்து மனிதர்களையும் அவர்களது வாழ்க்கையையும் திரைக்கு கொண்டு வந்து தமிழ் சினிமாவை யதார்த்தத்திற்கு மிக அருகில் கொண்டு சென்றவர் பாரதி ராஜா என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாரதி ராஜா அவர்களின் பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், திரையுலகைச் சேர்ந்த கலைஞர்களுக்கும், பாரதி ராஜாவின் மாணவர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அல்லி நகரத்தில் பிறந்து அழியாத படைப்புகளை கொடுத்த இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் சினிமா ரசிகர்களின் மனங்களில், தமிழ் மக்களின் மனங்களில் என்றும் வாழ்வார் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.